வணக்கம். சரவணன் சமையலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா, கோழி ஈரல் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ கோழி ஈரல் வாங்கியிருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, கொஞ்சம் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது. கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சு வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறம் ஆனோன்னா வெட்டி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் நான் உப்பு போட போகிறேன். இந்த மசாலாவோடையே பிடிக்கிறதுக்கு வேண்டி 1 டீஸ்பூன் உப்பு, எல்லாம் வெந்துருச்சு. அது கூட நம்ம இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஏற்கனவே அரைச்சி வச்சு நம்ம இஞ்சி பூண்டு விழுந்து நான் இது கூட ஆட் பண்ண போகிறேன். நல்லா கலந்துருச்சு. இது கூட நான் 1 டீஸ்பூன் வரமிளகாய் பொடி கலக்க போகிறேன். வரமிளகாய் பொடி, கொஞ்சமாக சிக்கன் பொடி, 1 டீஸ்பூன் சிக்கன் பொடி நான் போட்டிருக்கேன். மட்டும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ரெட்டிஷ் கலரில் வந்துருச்சு. கிரேவி மசாலாலாம் ரெடி. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஈரலை ஆட் பண்ண போகிறோம். போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப கலக்க வேணாம், ஒடிஞ்சிரும். அதனால் நான் மிதமான சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா அந்த சூட்டில் வெந்துடும். இப்போ ஈரல் நல்லா கொதி நிலைக்கு வந்துருச்சு. நிறைய ஈரல் வெந்துருச்சு. அதுக்கு மேலே லைட்டாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். இப்போ சுவையான கோழி ஈரல் வறுவல் ரெடி.